ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். சூப்பராக வந்துட்டு ப்ரொமோன் வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு சூப்பராக ஒரு டாஸ்க்கை கொளுத்தி போட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் போல இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறமும் பேர் வாங்கலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா ஒரு சில டம்மியெல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில பேரை காப்பாற்றணும் வந்து அவங்கள உள்ளே விட்டு, அதனால தான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வர்ஷினி, ரியா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிவகுமார் அமுச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது மஞ்சரி அண்ட் ரயான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து கீழே தான் இருக்காங்க. ரயான்லாம் நல்லா டாப்பில் தான் இருக்கார், பிரச்சனை இல்லாமல் இருக்கார். இப்போ என்னென்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம்? அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு இதுதான். ஒன்று வந்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளோட கேமை கொடுத்து பெரிய ஆளாக வருது. இன்னொன்று யார் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்கள அடித்து நம்ம ஹைலைட்டாக தெரியுது. ரெண்டு விதம். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்பாங்களே, எல்லாருமே என்ன படிப்பாங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய கருத்தில் பார்த்தீங்கன்னா அசீம் சீசனில் விக்ரமன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசீமை டார்கெட் பண்ணியே வந்துட்டார். கடைசி வரைக்கும் பார்த்தா ரன்னராக வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஒரு பிளானை வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு, அதை யூஸ் பண்ணுறாங்க. விஜய் விஷால் தான் அதை படிக்கிறப்பல எந்த ஒரு நபர் வீட்டில் எந்த வேலையும் செய்யவே கிடையாது. அதை கேட்ட உடனே தர்ஷிகா வந்து தாக்குறாங்க ராணவை கரெக்டாக. ஏன்னா நான் இது வரைக்கும் ராணவ வேலை பார்த்த மாதிரி பார்த்ததே இல்லை. தர்ஷிகாவை பார்க்குறோம், பவித்ராவை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். பட் இந்த ராணவ் என்ன வேலை செய்கிறாருன்றது சத்தியமாக ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு, வெயிட்டை கொடுப்பாரு, அதனால் வந்து நாங்கள் வந்து ஓட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. வாரத்துக்கு ஒரு நாளாக இப்போ வாரம் ஃபுல்லாக, அதாவது டெய்லியும் சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும், மற்ற நாள் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தால் நம்ம உயிர் வாழ்ந்துடுவோம், என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் உண்மையிலே ஒரு விசித்திரமாக தான் இருக்குது. இவருக்கு, ரஞ்சித் சாருக்கு, அப்புறம் சத்யா, இவங்களுக்குலாம் எப்படி ஓட்டு வருதுன்றது சத்தியமாக எனக்கு புரியல. சரி இங்கே சொன்னோடனே அவர் ஷாக்காக வர்றார் ராணவ். எது நான் வேலை பார்க்கலையா, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. நீங்கள் தான். அடுத்தது வந்துட்டு இன்னொரு கொஷின். வேலை செய்கிறதே கிடையாது, வேலை பார்க்குறவ நடிக்கிறத ஒரு வேலையாக வச்சுட்டு மாதிரி ஒரு கேரக்டர் யாரை சொல்லுவீங்க அப்படின்னா மஞ்சரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாங்க சௌந்தர்யாவை. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு சர்ஜென்ட்னு ஒரு வேலை கொடுத்தவொடனே நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கப்பை யார் அங்கே இது பண்ணுது, இந்த தட்டை யார் இந்த பக்கம் பண்ணுது, இந்த கப்பை வந்துட்டு பாயாசம் குச்சிட்டு நீங்கள் இதை கழுவாமல் வச்சிட்டிங்க, இதை நான் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் தர்ணா போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அங்கே ஹைலைட்டாக தெரிஞ்சாங்க. இப்போ வந்துட்டு அதுதான் வந்து இங்கே மஞ்சரி போட்டு உடைக்கிறாங்க. மஞ்சரி வந்துட்டு செம்மையாக ஓப்பனப்போ ஒரு சில விஷயங்கள் பேசுகிறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கையமைன்னு போயிடுது. பட் நல்ல செம்ம திறமையான போட்டியாளர் தான் வச்சுக்கங்களேன். ஸோ அடித்த உடனே உங்களுக்கே தெரியும் சௌந்தர்யா சும்மா இருப்பாங்களா, வந்து ஃபுல்லாக ஓப்பி எடுக்கிறது மஞ்சரி. எப்படி முன்னாடி வந்து சாச்சனா சொன்னாங்க பாருங்க, அதே மாதிரி. அதாவது இந்த பொண்ணு வந்துட்டு வாலன்ற ஒரு விஷயத்த வந்து திணிக்கிறது. சரி எப்படி என்ன ஓப்பி அடிக்கிறது சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, மனசில் தோணுது. பவித்ரா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நேற்று பவித்ரா கேட்டால் மனசில் தோணுது. முத்துக்குமரன் அப்படி தான் சொன்னாங்க. முத்துக்குமரன் வந்து கேட்டால் மனசில் தோணுது. மனசில் தோன்றது சரி, எதனால் தோணுச்சுன்னு காரணம் சொல்லணும்ல. போகிற போக்கில் வந்துட்டு போகிறவரை வந்துட்டு நம்ம பாட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம், அந்த பக்கம் நல்லா ஒரு ஜிம் பாடியாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஏன்டா டேய் அப்படின்னா அவர் விட்டுருவாரா, ஏன்டா டேவா எதுக்கு இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அங்கே நம்ம பதில் சொல்லணும்ல. சொல்லாமல் மனசில் தோணிச்சு சொன்னோம், ஏங்க நான் கோவப்படுறீங்கன்னா பொலான்னு ஒன்று விடுவான். நடக்குமா இல்லையா? அந்த மாதிரி இந்த வேலையை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு காண்டு வந்துச்சுன்னா அடுத்தவங்களை ப்ரோவ் பண்ணுறது. சௌந்தர்யாவோட முக்கியமான பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்கள வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு பொண்ணாக காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை வந்து ப்ரோவோக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்மளை கலாய்க்க வச்சு இவங்க ஒரு ஃபீலிங் காட்டுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. போன வாரம்லாம் நடந்திருக்கும், போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் செம்மையாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தை இங்கே பண்ணுறாங்க. நான் அப்போ உடனே மஞ்சரி டென்ஷன் ஆடுறாங்க. பவித்ரா ஒரு வேலையை பண்ணுறாங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். நேற்றே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நாமினேஷன்லேயே முத்து வந்து தாக்கியிருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மண்டையை கழுவுறாரு, வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமே இவர் தானா. வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமாக. ராணாவை போய் ரயான் அடிக்க போனார், அதுக்கு காரணம் யார்? முத்துக்குமரன். அதுக்கப்புறம் இந்த கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு சாச்சரை தோற்றதுக்கு காரணம் யார்? முத்துக்குமரன். வீட்டில் எல்லாத்துக்குமே ராணுவ போயிட்டு இவங்களை ஜாக்லினை வந்து அசிங்கமாக திட்டினார், அது காரணம் முத்துக்குமரன் தான். ஓஹோ சரி, நீங்கள் ஒரு 5 பொம்மை தெரியாமல் பண்ண சொல்லிட்டு 5 பேரை தூக்குனீங்கல்ல, அது காரணம் யார்? அதுவும் முத்துக்குமரன் தான். ஓஹோ புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் முத்துக்குமரன். சரி மஞ்சரியை வந்துட்டு போட்டு பொழந்தாங்களே, நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்களா, அதுக்கு காரணம் யார்? அதுக்கும் முத்துக்குமரன். வீட்டில் வந்து நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் இதுதான். இப்போ இதிலெல்லாம் முத்துக்குமரனே இல்லை. இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஸோ என்ன காரணம்னா அங்கே ஒரு காரணத்தை வைக்கிறோம், முத்து அட்டாக் பண்ணால் நான் பெரிய ஆள் ஆகலாம். இதுதான் உண்மையாகவே. ஏன் பவித்ரா இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான ஒரு முடிவு எடுத்தாங்க சத்தியமாக புரியல. ஏன்னா நல்ல ஒரு கேரக்டரு, நல்ல ஒரு
டேலண்டான ஒரு பர்சனாக நான் நினச்சி, அதாவது முதல்ல இப்படி தான் தர்ஷிகாவை நினச்சேன். தர்ஷிகாவை நம்மளுக்கு ஆப்படிச்சு விட்டாங்க. என்ன நீ கனவுல கூட அப்படி நடக்கக்கூடாது. நான் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னேன்னா டாப் 5ல் வரும்னு சொன்னேன்னா உன்னையே யார் வந்து இந்த மாதிரி தான் திங்க் பண்ண சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சியை ஒரே அடி சாரிம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதே வேலையை பவித்ரா பண்ணுறாங்க. ஒருவேளை தர்ஷிகாவோட விஷயங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சா, தர்ஷிகா மண்டையை கழுவுனாங்களான்றது ஒன்றும் புரியல. ஏன்னா பூவோடு சேர்ந்த நாறு மணக்குன்னுவாங்க. இங்கே என்ன எது மணக்குது, எது நார், எது பூன்றது சத்தியமாக தெரியல. பவித்ரா அது மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முத்துவை தான் அட்டாக் பண்ணுறாங்க. முத்து போட்ட கோட்டில் தான் மஞ்சரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு முத்துக்கு கீழே நிறைய வேலை பார்க்குறாங்க. ஷாக் ஆகுறாங்க 2 பேருமே. எது நாங்கள் வேலை பார்க்குறோமா, எங்கே ஒன்று சொல்லுங்கன்னு ஒரே கேள்வி தான். தெரிச்சு ஓடுறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க? அதாவது சௌந்தர்யாவை வந்து எல்லாருமே ஏன் வந்துட்டு நல்ல விதமாகவும் சொல்கிறாங்க, கெட்ட விதமாகவும் சொல்கிறாங்கன்னா அவங்க மனசில் வந்த விஷயங்களை சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை அங்கே பப்ளிக்கில் வந்து பதிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான காரணத்தை வைக்கணும். இப்போ நேற்று வந்துட்டு முத்துக்குமரன் உங்களை நாமினேட் பண்ணார் பவித்ராவை. வருமா இல்லையா காண்டு, அதெல்லாம் தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொன்னார்னா, நீங்கள் இது வரைக்கும் அதாவது இவ்வளோ நாள் ஆச்சு இன்னுமே வெளிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டீங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க, அவங்க சொன்னால் ஏதாவது வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதனா உங்களை நாமினேட் பண்ணான்னு சொல்லிட்டார். அதுக்கு இந்த காண்டா வழியை வந்து என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, முத்துக்குமரன் இந்த மாதிரி நாமினேட் பண்ணிட்டாரு, உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு எதுக்கும் காரணம் சொல்லுங்கள். அதுக்குமே உங்கள் ரயான் வந்து அவரோட விஷயத்தை கக்கிக்கிட்டு போயிட்டார். ஆமாம் நீ ஏன் அவர்கிட்ட போய் கேட்டுட்ருக்கேன், என்ன கூட தான் அவர் விளையாடவே இல்லைன்னு சொன்னார், நானும் விளையாடாமல் இறந்துட்டுருக்கேன், நான் தான் அங்கே பெரிய சம்பவத்தே பண்ணேன். தம்பி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, விளையாட்டுனா அடுத்தவங்களை போய் அடிக்கிறது, பிடிக்கிறது, உடைக்கிறது இது நினச்சிட்ருக்கீங்க. அது விளையாட்டு கிடையாது. இந்த வன்மங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு விளையாட்டு பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின வாரம் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது உண்மையிலே ஜெனியூனான விளையாட்டு அதுதான். கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க, பாய்ஸ் டீமில் இருக்கும்போது பாய்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க, சூப்பராக வந்தீங்க. எப்போ இந்த கோவா கேங்குன்னு புரிஞ்சுதோ, இந்த கோடை ரிமூவ் பண்ணாங்களோ அதுலேருந்து நீங்கள் மாறிட்டீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, நானும் அதை கவலைப்பட்டேன்னா முத்துவை பற்றி விட்டுட்டு போ அப்படின்னு கலாச்சிட்டு போகிறார். அவர் உள்ளுக்குள்ளே ஒரு காண்டு இருக்குமா இல்லையா? ஏன்னா அந்த பிரச்சனை வரும்போது மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணி வந்தார் இல்லையா? ஆனால் அதுக்கே வந்துட்டு நம்ம விஜய் வந்து பாராட்டுதல் தெரிவித்தார். அதே மாதிரி என்னதான் வந்துட்டு ரயான் வந்துட்டு வயிற்றை பிடிச்சி அமுக்கினாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்டிவ்னஸாக அதை வெளியில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணாமல் இருந்தீங்க பற்றி உங்களுக்கு வந்து பாராட்டுகள் தான் சொன்னார். இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு சைலண்ட்டாக இருந்ததுனால ரயான் மனசில் வந்துட்டு அவர் வந்து புனிதாராக நினச்சிட்டு இருக்கிற பொழுது நீங்கள் இப்பயும் வந்துட்டு அவங்க கொடுக்கலனாலும் ரெக்கார்டுக்கு சமமான ஆள் தான் நீங்களும் ஜெஃப்ரியும். அதை முதல் ஞாபகம் வச்சுக்கின்றத என்னோட கருத்து. இப்போ அங்கே வந்துட்டு பவித்ரா வந்து முத்துக்குமரன் கிட்ட கேட்கும்போது முத்துக்குமரன் பதில் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து முத்துக்குமரன் கேட்டால் பதில் தெரியாமல் ஓடணும். என்னையா நடக்குது? அப்புறம் எதுக்கு நீங்கள் கேள்வி சொல்கிறீங்க? ஒரு விஷயத்தை வந்து அங்கே வைக்கிறோம் அப்படின்னா கேள்வி கேட்டால் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக பதில் வைக்கணும். இப்போ முத்துக்குமரன் ஒரு கேள்வி வைக்கிறாப்புல அப்படின்னா அங்கே கேட்குற 10 பேருக்கும் பதில் சொல்லுவார். ஆமாம் இதுக்கு தான் டபு டப்பா அருண் வந்து சொன்னார், ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னு சொன்னார் ஒரு வார்த்தை. சரி ஓகே சொல்லிட்டியா, தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்கு ட்விஸ்ட் பண்ணுற சொல்லு, என்ன வந்துச்சு அவர் வாயில்? எல்லாருமே வந்துட்டு உன்னை மண்டை கழுவுறன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஃபீல் ஆகிருக்கு. சரி ஃபீல் ஆகிருக்கு, ஆனால் யாராவது ட்விஸ்ட்டு சொல்கிறாங்களா? ட்விஸ்ட்டு நீ அவனா சொன்னானா சொல்லு. இல்லையா எனக்கு அப்படி இப்படின்னு தோணும்போது அப்புறமா தான் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்க வன்மத்தை கொட்டுறாரு. நீ வந்து பேச்சை வச்சு இந்த பிக் பாஸ் 8 டைட்டில் வினராக வரலான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, டக்குன்னு அடித்தார். அதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு. போன சீசனில் அப்படி தான் வந்து வின் பண்ணாங்க, கிளம்பிப்போ. தேவையா? அசிங்கமாயிடுச்சு. என்னத்தை சொல்ல. ஆனால் பிக் பாஸ் சூப்பராக நல்ல ஒரு டாஸ்க்கை காலையில் கொடுத்துருக்கீங்க. ஜகஜோதியாக இருக்க போகுது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பற்றின உண்மையிலேயே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணு மாதிரி இருந்துச்சு எபிசோடு. அந்த நாமினேஷன் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன சின்ன டாஸ்க் நல்லா இருந்துச்சு, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ காலையிலே வந்து கிளப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் விட்டாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீக்லி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டேமன்ஸ். அந்த இதுலேயே வந்து யார் யார் டீமுன்றதை போய் பார்த்து போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள். வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குது இந்த டீமன்ஸ் டீமு. அதாவது இன்றைக்கி வேறு மாதிரி சம்பவங்கள் நம்ம காத்துட்ருக்கு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.